ஒரு நாள் நான் உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டா உங்கள் கதையெல்லாம் தெரிஞ்சிடும். ஒருவேளை நான் மருத்துவமனையில் போய் ஒரு நாள் படுத்துட்டு வச்சுங்க, நீங்கள் எல்லாருமே சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவீங்க. இப்படின்னு பலதரப்பட்ட வசனங்கள் நம்ம கேட்டுருவோம். இதை தாய்மார்கள் சொல்லியிருப்பாங்க, இல்லை மனைவிமார்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்நாள் மிக மிக குறைந்து கொண்டே வருகிறது. உண்மையிலேயே இந்த கஷ்டத்தை அவங்க எப்போ படுவாங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு 70 ஆண்டு காலம் இல்லை 60 ஆண்டு காலம் வாழணும் அப்படின்னா இப்படி கடின உழைப்பாலையும் கடின மன அழுத்தத்தினாலையும் அவர்கள் விரைவிலேயே சென்றுவிட வாய்ப்பு இருக்கு. அவங்க இந்த உடல் விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கஷ்டப்பட போகிறது குடும்பம் தான். ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு தாய்மாரின் ஆசையும், ஒவ்வொரு பெண்மணியும் ஆசையும், ஒவ்வொரு கணவன்மாரின் ஆசையும் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஆனால் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் தன்னுடைய உடலை, தன்னுடைய மனத்தை பாதுகாக்க தவறியது. அது எப்படி தவறுறாங்கன்னா ரொம்ப நாசுக்காக தவறுறாங்க. அதாவது குடும்பத்துக்காக தான் நான் உழைக்கிறேன், இப்போ நான் என்னுடைய பசங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நான் கொஞ்சம் சத்து குறைவான சாப்பாடு சாப்பிட்ற தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்துக்க முடியும். ஆக உங்கள் உடம்பை நீங்கள் கவனிக்கணும். நான் வீட்டுக்கு உழைக்கிறேன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து இரவு வரைக்கும் உழைச்சிட்டு ஓய்வே இல்லாமல் உங்களுடைய உடலையும் உங்கள் மனசையும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த உடலுக்கு ஓய்வு தேவைப்படும். அந்த உடல் ஒரு நாள் வேலை செய்யாமல் செயலிழந்து போயிடும். அப்படி செயலிழந்து போச்சுன்னா யாருக்கும் நஷ்டம்? ஒருவேளை உங்களுடைய உயிர் விரைவிலேயே வெளில போகுது, உங்களோட உடலில் அது தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா அது யாருக்கு நஷ்டம்? நிச்சயமாக அது உங்களுக்கும் நஷ்டம், உங்கள் குடும்பத்துக்கும் நஷ்டம். நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம பிடிச்ச வேலையை செய்யணும். செஞ்சும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் சாப்பிட்றோம், வாழறோம், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படின்ற ஒரு பட்டத்தில் போனமே ஒழிய நான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உடல் உழைப்பையும் மன அழுத்தத்தையும் அப்படியே பொங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய குறிப்பாக தாய்மார்கள், ஏன் தாய்மார்கள் தான், கணவன்மார்கள்லாம் மன அழுத்தம் இல்லையா, அவர்களுக்குலாம் உடம்பு வலிக்கலையான்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வேறு விதமான பிரச்சனை இருக்காங்க. தான் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வேலையிலேயே முழுகி போயிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு சிறு ஆறுதல் என்னன்னா, அப்படி வெளி உலகம் செல்லும் பொழுது அவர்களுக்கு இந்த மனம் கொஞ்சம் சற்று வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வெளியில் பேசுகிறாங்க, பழகிறாங்கன்னும் போது. அதுவே பெண்களுக்கு அப்படி இல்லை. வீட்டுக்குள்ளேயே இருந்து இது எல்லா வேலையும் செய்யும் பொழுது அவர்களுக்குன்னு ஒரு சில தன்னுடைய கேளிக்கை விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது. சரி, இதெல்லாம் நம்ம எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல், மனம் இந்த ரெண்டுத்தையுமே சரியாக வச்சுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். உதாரணம் சொல்கிறேன். ஒரு விமானத்தில் பயணிச்சிங்கன்னா அதில் அறிவிப்பாளர் சொல்வார், உங்களுக்கு உங்கள் சீட்டு கீழே, அதாவது உங்களுடைய இருக்கைக்கு கீழே ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய கருவி இருக்கும். அப்படி கருவி இருந்ததுன்னா அதை முதல்ல நீங்கள் பொறுத்துக்கிட்ட பிறகு உங்கள் குழந்தைகளுக்கு பொறுத்துக்குங்கன்னுவாங்க. இதை கேட்கும்போது நமக்கு வித்தியாசமாக இருக்கும். என்னடா இது, முதல்ல குழந்தைக்கு தானே கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நாம் அந்த ஆக்சிஜன் இல்லைன்னும் பொழுது நம்மளுடைய உடம்பு தாங்கலை அப்படின்னா நீங்கள் செயலிழந்து போயிடுவீங்க. உங்களுடைய உயிர் இழக்க வாய்ப்பு இருக்குது. உங்களை முதல்ல பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் உங்களை செக்யூர் பண்ணிங்க, உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் பாதுகாக்க செய்யணும். இதைத்தான் செய்யணுமே ஒழிய நீங்கள் எடுத்து உங்கள் குழந்தைக்கு மாற்றம்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு மாற்றத்துக்குள்ளே உங்களுடைய உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இதற்காகத்தான் அந்த விமான நிலைய அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். இது விமான நிலையத்துக்கு மட்டும் பொருந்தாதுங்க, நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். வீட்லையும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்குங்க. முதல் விஷயமா நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கொண்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சத்துள்ள உணவோ அதை சாப்பிட ஆரம்பியுங்கள். ரெண்டாவது, ஒரு வாக்கிங் போலவோ அல்லது ஒரு ஜிம் சொல்லக்கூடிய உடற்பயிற்சி கூடவோ ஏதாவது ஒரு விஷயத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க. மூணாவது விஷயம், உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆன்மீக ஈடுபாடு இருக்கணும். இன்னும் ஆன்மீக ஈடுபாடுனா தியானம் செய்வது அல்லது கோவிலுக்கு செல்வது அல்லது தோத்திரங்கள் படிப்பது, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஈடுபாடு இருந்தே ஆகணும். இருந்தாதான் உங்களுடைய மனம் தெளிவடையும். நீங்க நடக்கிற விஷயத்த வெளில இருந்து பார்க்க முடியும். இல்லைன்னா பிரச்சனையை கரைஞ்சு போயிடும். இன்னைக்கு பல இளைஞர்கள், பல சிறார்கள் மனம் ஒடிந்து போறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தன்னை தவிர ஒரு பெரிய விஷயம் தெரியல. தன்னை தாண்டிய இந்த அறிவை தாண்டிய ஒரு பேரறிவு இறைவன் இருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லை. அப்படி இல்லாத காரணத்தினால பல செயல்கள் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த தற்கொலையில் ஈடுபடுவது மற்றும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் நம்ம மனசை வலிமையாக வச்சுக்கல. அதற்கான காரணம் நாம் தியானம் செய்யலை. நாம் தியானம் செய்யாத காரணம் நமக்கு யாரும் சொல்லித்தரலன்றது கிடையாது. நம்ம எல்லாமே பெரிய விஷயங்கள், எல்லாமே சாத்திரங்கள், தோத்திரங்கள், நம்முடைய குருமார்கள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து சமய நுணுக்கங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்துகிறோமா அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி. நாம் அனைவருமே தினம்தோறும் அனுஷ்டானங்கள் செய்தவர்கள்.
அனுஷ்டானம் சொன்னால் ஒரு ப்ராக்டிஸ், அதாவது இப்போது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் சந்தியாவந்தனம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாரும் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் செய்து வந்துருந்தோம். அதெல்லாம் விட்டுட்டும் பொழுது நிச்சயமாக நமக்கு கேளிக்கை தான் முதல் ப்ரையாரிட்டி. முதல்ல நான் அதுதான் பண்ண போகிறேன்னு போகிறோம். அப்படி கேளிக்கையில் ஈடுபடும்போது நம்முடைய மனசு ஏகப்பட்ட எண்ணங்களால் ஆட்கொள்ளப்படுது. அந்த எண்ணங்களால் மோதும் பொழுது அந்த அறிவுக்கு, அந்த மனசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது எண்ணத்தில் போய் மூழ்கி வெளியே வர முடியல. அது வெளியே வர முயற்சி செய்யும் பொழுது அது தவறான பாதையில் போய் ஈடுபடுது. அந்த தவறான பாதையில் ஈடுபடாமல் இருக்கணும்னா நம்ம மனசை சமநிலையில் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியானம் செய்வது என்பதுதான். இந்த தியானம் செய்வதற்கு முன்னாடி நிச்சயமாக உங்களுடைய உடல் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கான வழிகள் ஆரோக்கியமான உணவும் ஒரு உடற்பயிற்சியும், இது ரெண்டுத்தையும் பண்ணுங்க. கூடவே இந்த தியானத்தையும் கையில் வச்சுக்கோங்க. நம்முடைய வேலை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வேலையை பிடிச்ச வேலை செய்கிறது மிக நல்ல விஷயம். ஆனால் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச வேலை கிடைக்குமா அப்படின்றது பெரிய கேள்வியாக இருக்குது. ஒருவேளை பிடிச்ச வேலை கிடைக்கலன்னா, இந்த கிடைச்ச வேலை இருக்கு இல்லையா, அதில் உங்கள் முழு மனதோட ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் உங்களுடைய முழு சக்தியை செயல்படுத்துங்க. அதன் பிறகு ஒரு சில மணி நேரமாவது உங்களுக்கு பிடிச்ச வேலையில் உங்களுடைய கலை, ஓவியம் வரைவதாக இருக்கலாம், அல்லது பேசுவதாக இருக்கலாம், அல்லது பாடுவதாக இருக்கலாம், அதில் உங்களுடைய உழைப்பை செலுத்துங்க. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் உங்களுக்கு அந்த உழைப்பு செலுத்த உங்களுக்கு பிடிச்ச துறை நீங்கள் வலுவடைந்தே வருவீங்க. அப்படி வலுவடைந்தே வரும்பொழுது அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு தன்னம்பிக்கை வரும்பொழுது நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத வேலை காலத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உடலை பேணுவது, மனதை பேணுவது, தியானம் செய்வது. உங்களுக்கு பிடித்த ஒரு செயலை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை தொடர்ந்து முயற்சி செய்வது. உங்களுக்கு பிடிச்ச விஷயம்தான் நிச்சயமாக அதை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் அதை செய்யும் பொழுது இந்த உலகமும் அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பயன்பாடை எடுத்துக்கொள்ளும். அது பயன்படுத்திக் கொள்ளும்போது நிச்சயமாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆக இப்படிப்பட்ட இந்த செயலெல்லாம் ஈடுபடுங்க. இந்த எண்ணங்களை நல்லா மனசில் விதைச்சு பாருங்கள். அப்படி நினச்சி பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவான வழி உங்களுக்கே கிடைக்கும். நான் இதுதான் உங்களுக்கு மேப் அப்படின்னு சொல்லலை. இந்த விஷயம்லாம் யோசிப்பாருங்க. நிச்சயமாக யாருக்காகவும் உங்களுடைய உடல் மனசு இதை போட்டு நீங்கள் வருத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அவங்களுக்கு செய்யணும். ஆனால் தனக்கு மிஞ்சி தான். நீங்கள் முதல்ல உங்கள் உடம்பை பார்த்துக்கணும், உங்களை பார்த்துக்குங்க. அப்படி பார்த்துக்கும்போது நிச்சயமாக உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் சமையலில் இருங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் கோவப்படுறீங்க, எரிச்சல் ஆகிடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை உருவாக்க முடியாது. நீங்கள் சமநிலையே இருக்கணும். இந்த எரிச்சல் அடைவதோ, கோபமடைவதோ, இல்லை எதுக்கெடுத்தாலும் ஒரு சமநிலை இல்லாமல் இருந்தால் அது அப்போ எப்படி அந்த குடும்பம் இருக்கும்? உங்களை சார்ந்து ஒரு மனிதர்கள் இருக்கும்பொழுது அவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்க? ஆக தலைமையில் இருக்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக ஒரு சமநிலை இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த கட்டாயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கை நடத்தினால் நிச்சயமாக நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். இது போன்ற அருமையான கருத்துக்களை நாம் தினந்தோறும் கேட்பதற்கு கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் வேறு என்ன தலைப்பில் நம்ம பேசலான்றது நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அதை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.